போன மாதம் வரைக்கும் திமுகவோட தலைவர் போல யாரும் இல்லைன்னு பாராட்டிய இதே வாயி, இதே நாஞ்சில் சம்பத்து, அந்த கட்சியில் இருக்க யாராவது ஒருத்தன் எடுத்துக்கோங்க. ஒருத்தன் இப்போ விஜய் சேலம் பார்த்திபன்னா விஜய் ரசிகன், ஆரம்பத்துலேருந்து விஜய் ரசிகன், இன்றைக்கி விஜய் ரசிகன். இப்போ அவர் மேடை ஏறி பேசுவதற்கு தகுதி இருக்குது. புஷி ஆனந்தை சொல்லுங்கள், அவர் பேசட்டும் உண்மையிலே. ஏன்னா விஜயனுடைய ரசிகராகவே இருந்தார். 4 கட்சி மாறினவன், 7 கட்சி மாறினவன், பணத்துக்காக போய் தாவைக்கால தஞ்சம் அடைஞ்சிருக்கிறவன், அங்கே என்ன பேசுகிறாங்க, மேடைக்கு பின்னாடி விஜயை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தாவைக்கால இன்றைக்கி ஊடக முகமாக வர்றாங்கல்ல, இவங்க அங்கே ஒன்று பேசுறது, மேடைக்கு பின்னாடி அண்ணே இதெல்லாம் விளங்காதுண்ணே, பேரை சொன்னால் ரொம்ப தப்பாக போயிடும், நானுமே பார்த்துருக்கேன், இதெல்லாம் விளங்காதுண்ணே, 4% கூட தேராதுண்ணே, நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க. சரி, மரியாதை கருதி நம்ம சொல்லக்கூடாது, அது தேவையும் இல்லை. நம்மளுடைய ஸ்லீப்பர் செல்கள் நிறைய அங்கே இருக்காங்க, தாவைக்காக்குள்ளே நம்ம ஸ்லீப்பர்ஸ் இருக்கா, அவங்க தான் நமக்கு தகவல் தர்றது. இதெல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜானோர கே சாமியை ரொம்ப நம்பியிருந்தார். இப்போ எந்த கூட்டணியும் வரல அப்படின்னோடனே ஜான் மேலே விஜய் கொடுங்கோத்தில் இருக்கார். சொல்கிறது அந்த டீம் தான். ஆமாம், ஜான் இப்போ கொஞ்ச நாள் லைம் லைட்டில் இல்லை. ஆமாம், ஸ்கிரிப்ட் இப்போ வேற ஆள் தான் எழுதி கொடுத்துட்டு இருக்காராம். அதனால தான் கண்ணாப்பின்னு இந்த ஜல்லிக்கட்டு, புல்லுக்கட்டு, அழுகிறது, மல்லுக்கட்டு, அழுகிறது, இந்த ஸ்டண்ட்லாம் அடிச்சுட்டு இருக்காப்புல. ஜான் இருந்தால் இதோட மோசமாக இருக்கும், இப்போ அதை விட மோசமாக இருக்குது. அந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் மாறி போகுது. அப்போ இந்த கட்சி வந்து இன்னும் அதிகாரத்தை நோக்கி அடைகிறதுக்கு முன்னாடியே இப்படி மிரட்டல், உருட்டல், கொலை பண்ணிடுவேன், உன்னை அறுத்து போட்டுருவேன், உன்னை மூளையை உடச்சி விட்டுருவேன், கடலை கட்டி இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் அதிகாரத்துக்கு நோக்கி விரைந்தால் அது என்னவா மாறுங்கிறத, இது ஒரு பேராபத்தான கட்சி, இது ஒரு டேஞ்சரஸ் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு.